தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய சந்திரசேகரன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். டெல்லியினுடைய அந்த பாராளுமன்ற வளாகத்துல அந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஏற்கனவே ஜந்தர் மந்தன்ல காலவரையற்ற உண்ணாவிரதத்துல சோனம் வாங்சும் ஈடுபட்டு இருந்தாரு. அவரை வலுக்கட்டாயமா ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. இப்போ அவங்க நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளேயே நெருங்கிட்டாங்க. ஸோ நாடாளுமன்றத்துக்குள்ள நுழையிற மாதிரி ஏதேனும் வன்முறை வெடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா துப்பாக்கி சூடு நடத்த போலீசாருக்கு உத்தரவு விட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கொண்டிருக்கின்றன. விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்பவே பதைக்க வைக்குது. எப்படி இந்த விவகாரத்தை பாக்குறீங்க? முதல்ல பாரதிய ஜனதா அரசு, அதாவது மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே எந்த செயலுக்குமே அவர்கள் பொறுப்பேற்பது கிடையாது. அதாவது நல்லவை நடந்தால், நல்லவை என்றால் ஏதாவது ஒரு ராக்கெட் விட்டா கூட அதுக்கு பொறுப்பு மோடி தான் முன்னின்று ராக்கெட் விட்டாருன்னு சொல்லிப்பாங்க. ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்டது மோடி அவர்களின் முயற்சிகள்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு ரயில் விபத்தாக இருக்கட்டும், பெரிய ரயில் விபத்து, நிறைய கிட்டத்தட்ட பல ரயில் விபத்துக்கள் தொடர்ச்சியாக நடந்ததை பார்த்தோம். நம்ம பல உயிரிழப்புகள் ஏற்பட்டதை பார்த்தோம். அதே மாதிரி ஒரு 1.5 ஆண்டு காலம் விவசாயிகள் போராட்டம் டெல்லியில நடந்ததை பார்த்தோம். அதனால பல உயிரிழப்புகள், கிட்டத்தட்ட 700 பேர் உயிரிழந்ததை பார்த்தோம் அந்த போராட்டத்தினால. ஆனாலும் அந்த அரசு பணியவில்லை. ஒரு இடைத்தேர்தல்கள், ஒரு மாநில தேர்தல்கள் வந்த போது அதற்காக வாபஸ் பெறப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இது மாதிரி இன்றைக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான முறை சிபிஎஸ்இ தேர்வாக இருக்கட்டும், நீட் தேர்வாக இருக்கட்டும், நெட் தேர்வாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்கு. பேப்பர் லீக் ஆகுது. அதனால மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. நீங்க லட்சக்கணக்கான மாணவர்களுடைய இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தடவை தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க மிகவும் சிரமப்பட்டு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே எழுதிய அவர்கள் 10th +2 +1 இதெல்லாம் இந்த தேர்வுகளிலிருந்து வேறுபட்டதாக உள்ள தேர்வாக இது இருக்கிறது. இந்த தேர்வு எந்த தேர்வாக இருக்கட்டும், அந்த தேர்வு அமைஞ்சிருக்கு. நீட்டாக இருக்கட்டும், மற்றவையாக இருக்கட்டும், அதை எழுதுவதற்காக மிகவும் சிரமப்பட்டு மாணவர்கள் தயாராகிறாங்க. தயாராகி செல்லும் பொழுது இது மாதிரி பேப்பர் லீக்கு அல்லது போலி வினாத்தாள்கள் அல்லது போலியாக நபர்கள் எழுதுவது, இந்த மாதிரி செய்திகள் இது மாதிரி வரும் பொழுது, அது ரத்து செய்யப்படும் பொழுது பல பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. மீண்டும் தயார் செய்ய வேண்டும், மீண்டும் அதற்கு தயாராக வேண்டும் என்று சொல்லும் பொழுது மாணவர்கள் அவர்களுடைய தன்னம்பிக்கையே ரொம்ப ஏற்கனவே பாதிக்கக்கூடிய விஷயமா நான் பாக்குறேன். சைக்கலாஜிக்கலாவே அவங்கள ஒரு அஃபெக்ட் பண்ற விஷயமா பாக்குறேன். ஆனா நூற்றுக்கணக்கான முறை இந்த லீக் நடந்த பிறகும் யாரையாவது ஒரு குறிப்பிட்ட முக்கியமான நபர்கள் அரசு செய்யப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் இல்ல. அதற்கான நடவடிக்கை, தொடர் நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால் இல்ல. இதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள்? அந்த அமைச்சரகம் பொறுப்பேற்றிருக்கிறதா? அமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறாரா? ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்ல. தொடர்ந்து உடனே மறுதேர்வு, தேர்வு முடிந்து ரிசல்ட் வெளியிடுவது, இதையே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். இதனால் மாணவர்கள், இந்தியா முழுக்க உள்ள மாணவ சமுதாயம் உண்மையிலேயே இளைஞர்கள், மாணவர்கள், ஏற்கனவே வேலையில்லாதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற இளைஞர்கள் இந்த பேப்பர் லீக்கினாலையும் கொதித்தெழுந்து இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுறதை நம்ம பார்க்க முடியும். அவர்கள் தன்னெழுச்சியாக, இது எந்த கட்சியோ வேறு அமைப்புகளோ பேக்ரவுண்ட்ல இல்லை. நீங்க முன்பு அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்த மாதிரி நீங்க அதை எடுத்துக்க முடியாது. அது கூட ஒரு எழுச்சியாக இருந்தது. ஆனால் என்ன செய்தாங்கன்னா அதுல பின்னணியில் பாஜக இருந்து இயக்கியதை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு எந்த கட்சியும் இல்லாமல் ஒரு தன்னெழுச்சியாக அவர்கள் ஒரு போராட்டத்தை, பெரும் போராட்டத்தை முன்னெடுக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா அப்பொழுது ஒரு நோக்கம் இருந்துச்சு. அண்ணா ஹசாரையும் இதையும் ஏன்னா அதுவுமே ஒரு பெரிய எழுச்சியாக இருந்த உண்ணாவிரதம் தான், இல்லைன்னு மறுக்க முடியாது. இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஊழலுக்கு எதிரான புரட்சி என்றெல்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனா அந்த போராட்டத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட பண்ணாங்க. மன்மோகன் சிங் ஆட்சி இறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட பண்ணாங்க. ஏன்னா அதற்கு பிறகு அது நடந்துச்சா அப்படின்னு கேட்டா, அவர் மன்மோகன் சிங் ஆட்சி இறங்கியது, அவர்கள் எந்த ஜன் லோக்பால் வேண்டும் என்று போராடினார்களோ அது நடந்ததா என்று கேட்டால் இல்ல. எந்த நோக்கம், அதாவது ஊழலுக்கு எதிரான என்று ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறியதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. அவர் அதோட முடிச்சுட்டு, அவர் டார்கெட் முடிஞ்சிச்சு, மன்மோகன் சிங் ஆட்சியை இறக்குனாரு, மோடியை உட்கார வச்சாரு, அவர் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு அவரோட ஊருக்கு. இதுதான் நடந்துச்சு. அது ஒரு பக்கம். ஆனால் இன்றைக்கு நடந்தது கம்பேர் பண்ணோம்னா, இன்றைக்கு நடப்பதுக்கு அப்புறம் அவர்கள் ஆட்சியை பெருசா குறை சொன்னால் கூட அந்த நடவடிக்கைகளை தான் குறை சொல்றாங்க. நீங்க ஒரு பேப்பர் லீக், ஒரு பொறுப்பு எடுத்துக்குங்க. யார் பொறுப்பு? தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், இல்ல பேச்சுவார்த்தைக்கு அழைங்க, இது என்ன பண்ணணும்னு கூப்பிடுங்க, அது அப்படிங்கிறத கேட்கறாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தைக்கோ அல்லது ஒரு நடவடிக்கைக்கோ தயாராக இல்லாமல் இந்த அரசு முரண்டு பிடிக்கிறது, வீம்பு செய்கிறது.
ஒரு இளைஞர் சமுதாயத்தை, மாணவர் சமுதாயத்தின் மீது அடக்குமுறையை இந்த அரசு தயாராக இருக்கிறது. இதன் விளைவுகள் பெரிய அளவுல இருக்கும் என்பதையும் அந்த அரசு உணர வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நடக்கின்ற இந்த சம்பவங்கள் காட்டுது. உண்மையிலேயே இதற்காவது இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். யாராவது அட்லீஸ்ட் பொறுப்பு எடுத்துக்கொண்டு அதற்காக நான் பதவி விலகுகிறேன், இல்லது இந்த கமிட்டி போட்டு, உயர்மட்ட கமிட்டி போட்டு இந்த விசாரணை, இந்த அறிக்கை இது மாதிரி கொடுத்திருக்கிறார்கள், இன் ஃபியூச்சர்ல என்ன செய்தாங்க? போன தடவையே கூட நீட் லீக் ஆன உடனே ராணுவ ஹெலிகாப்டர்ல கொண்டு வராங்கிறாங்க. அந்த பேப்பர் எல்லாம் ராணுவ ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்தா முடிஞ்சிச்சா? அது வர்ற லீக் ஹெலிகாப்டர்ல லீக் ஆகல, மேல இருந்து பேப்பர் போடல. அது வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம முடக்குறாங்க. டெலிகிராம முடக்குனாங்க. பேப்பர் லீக் வருதுன்னு சொல்லிட்டு டெலிகிராம முடக்குனாங்க. நீங்க இவங்க எப்படின்னாக்க சீனா வார் அப்படின்னு சொன்னோம்னா சீனாவுக்கு எதிரான சீனா ஆப்புகள் எல்லாம் முடக்கிட்டு சீனாவையே முடக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க. அது மாதிரி கதை இது. இவர்கள் செய்வதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கண் துடைப்பு வேலைகளை மட்டும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. முக்கியமான நபர்களை காப்பாற்றுகிறதோ என்ற அச்சம் கூட எனக்கு எழுகிறது. எனவே இவர்கள் கண்டிப்பாக இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றால் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த அரசு உணர வேண்டும். சார், இது அந்நிய நாட்டினுடைய ஒரு தலையீட்டோடு இவங்கெல்லாம் இந்த சிஜேபி செயல்படுதுங்கிற ஒரு விமர்சனத்தை வலதுசாரிகளும் பாரதிய ஜனதாவும் வைக்கிறாங்க. இப்போ பாராளுமன்றத்தை நீங்க முற்றுகையிட வர்றீங்க. மான்சூன் செஷன் இன்னைக்கு துவங்கி இருக்கு. இந்த சமயத்துல நீங்க பண்ணும் பொழுது அப்போ உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க முன்வைக்கப்படுது. நீங்க ஏதேனும் தேவையற்ற ஒரு பதற்றத்தை அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய நம்முடைய பாரத நாட்டுக்கு ஒரு களங்கம் விளைவிக்கணும், ஒரு அந்நிய நாடுகள் மத்தியில இந்தியாவுக்கு ஒரு தலைகுனிவு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் சிஜேபி இப்படிப்பட்ட ஒரு செயல்களை செஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. குறிப்பா சீன கம்யூனிஸ்ட் கூட உங்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கான்ற அளவு கூட ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஏன் விவசாயிகள் போராட்டத்தை கூட தான் அவங்க சொன்னாங்க, இது வெளிநாட்டு சதியோடு தூண்டப்பட்ட ஒரு போராட்டம், இந்திய விவசாயிகளே இல்ல, போராடினவங்க எல்லாம் இந்திய விவசாயிகளே இல்லைன்ற அளவுக்கு அவங்க சொன்னாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இவர்கள். அதாவது பாரதிய ஜனதாவையோ அல்லது பிரதமரையோ அரசையோ விமர்சிச்சா உடனே அவர்கள் தேச விரோதிகள் என்று முத்திரை குத்துவது இவங்களோட தொடர் வழக்கம். அதைத்தான் இன்றைக்கும் செய்யறாங்க. இன்றைக்கு பாராளுமன்றம் தொடங்குதுன்றது அவங்களுக்கு தெரியாம கிடையாது. 19 நாட்களாக உண்ணாவிரதம் இல்ல போராட்டங்கள், பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அதை கவனிக்கவில்லை என்று சொல்லும் பொழுதுதான் இன்றைக்கு பாராளுமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை அவங்க தொடங்கியிருக்காங்க. ஏன் இந்த 19 நாள்ல அவங்க போய் பேசியிருக்க கூடாது? யாரோ ஒரு அமைச்சரோ இது பேச்சுவார்த்தை நடத்தி இதுல என்ன செய்ய வேண்டும், எதனால் இது நடந்துச்சு, இல்ல இனிமேல் இப்படி செய்கிறோம் என்றாவது சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஆக இவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்த காரணத்தினால்தான் அவர்களுடைய கொந்தளிப்பு அதிகமாக இருக்கிறது. சரி, இன்றைக்கு பாராளுமன்றத்தை நோக்கி முற்றுகையிடு போராட்டம் சொன்ன பிறகுதான் நீங்க கவனிக்கிறீங்க அவங்கள. நம்ம ஊடகமோ அல்லது மற்றவர்களோ கூட ஏங்க இவ்வளவு உன்னிப்பாக அவர்களை கவனிக்கிறோம்? இந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுக்கும் போதுதான் நம்ம கவனிக்கிறோம். அதற்காக அதை அவர்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறேன். அதனால இவர்கள் எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்துவது போல இந்த போராட்டத்தையும் உதாசீனப்படுத்தினால் அது விளைவு கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிகிறது. இல்ல, அறவழியில போராடுறதுல யாருக்குமே ஆட்சேபனை இருக்காது. ஆனால் நீங்க அத்துமீறி காவல்துறையினுடைய அந்த இதுக்கும் மீறி, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கும் மீறி நீங்க நாடாளுமன்ற வளாகத்துக்குள் நுழைவேன் அப்படிங்கிற போது இது ஏதேனும் ஒரு அசம்பாவிதத்திற்கு இடம் கொடுத்துறாதா? விரும்பத்தகாத செயல்கள் கடந்த காலகட்டத்துல நிறைய நாடாளுமன்றத்துல நடந்திருக்கு இல்லையா? அடல் பிஹாரி வாஜ்பாய் காலகட்டத்தில் கூட நடந்திருக்கு. அப்படி ஏதேனும் இப்ப நம்ம கடந்த NDA 2ல ஒரு நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு கலர் பொடி ஒரு குப்பி போடப்பட்டது. அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக பார்க்கப்பட்டது. அப்படி நாடாளுமன்றத்துக்குள்ள எம்பிக்கள் இருக்கிறாங்க, பிரதமர் இருக்காரு, எதிர்கட்சி தலைவர் இருக்காரு. அப்ப எல்லாருக்குமான பாதுகாப்பும் அங்க நாட்டினுடைய இறையாண்மை அதுதான். நீங்க சொல்வது உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா காந்திய வழியில போடனா நீங்க எங்க போராடினா எங்க நீங்க பாக்குறீங்க? இந்த அரசு எங்க கண்டுகொள்ளுது? அது இருக்கட்டும், அவங்க பாட்டுக்கு உண்ணாவிரதம் இருக்கட்டும், அவர் பாட்டுக்கு இறந்தால் இறக்கட்டும்ன்ற ரேஞ்சுக்குள்ள அவங்க போறாங்க, கவர்மெண்ட் போகுது. அப்படிங்கிறப்ப இது மாதிரி ஒரு முன்னெடுப்பை அவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்கன்னு நான் சொல்றேன். அதுதான் விஷயம். இது தவறான விஷயம் தான். வன்முறையை அவங்க கையில எடுக்கல. நாடாளுமன்றத்துக்குள்ள நுழையணுங்கிறது அவங்களுடைய எண்ணம் கிடையாது. நீங்க எங்களோட பேசுங்கன்னு தான் சொல்றாங்க. அதுக்கு நிறைய டைம் லைன் எல்லாம் கொடுத்திருந்தாங்க, கெடுவெல்லாம் 2-3 தடவை கொடுத்திருந்தாங்க. 2-3 முறை இந்த நாளை மாலைக்குள் எங்களை அழைக்க வேண்டும், 2 நாளைக்குள் எங்களை அழைக்க வேண்டும் என்ற கெடுக்கள் பல முறை விதிக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் எதற்கும் செவிசாய்க்காததால்தான் இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது தான் முதல்ல நம்ம தெரிவிக்க வேண்டிய கடமையா இருக்கு. ரெண்டாவது, இவர் சீனா தலையீடு, பாகிஸ்தான் தலையீடு இது மாதிரி எல்லாம் சொல்றது இவருடைய வழக்கம் ஆயிடுச்சு. அவர்கள் விவசாயிகளே இல்ல போராடுறவங்க இந்த மாதிரி ஒரு கொச்சைப்படுத்துவதை விட்டுவிட்டு
உண்மையான முயற்சி அந்த போராட்டத்தை எதற்காக அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள், அரசு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள்ன்றதையாவது காது கொடுத்து கேட்கணும்ல. நீங்க அவர்கள் 10 கோரிக்கை கொடுத்தாங்கன்னா 4 நிறைவேற்றலாம், 4 நிறைவேற்ற முடியவில்லை, இல்ல விரைவில் நிறைவேற்றோம், இல்ல ஒரு கமிட்டி போட்டு அதை ஆராயிரம்னாவது சொல்லணுமா வேண்டாமா? அவர்களும் இந்திய நாட்டு பிரஜை தானே. நீங்க பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கிற எம்பிக்களும் அமைச்சர்களும் மட்டும் இந்திய நாட்டு பிரஜைகள் கிடையாது. இப்ப போராடுறவங்களும் இந்திய நாட்டு பிரஜைகள் தான். அதனால அவர்களுக்கும் சம உரிமை, சம வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. அதனால நீங்கள் அவர்களுடைய போராட்டத்தை செவிமடுத்து, அவர்களுடைய கோரிக்கையை செவிமடுத்து கேட்டு அதற்கான உரிய நடவடிக்கையை எடுத்தால் இது மாதிரி போராட்டங்களை தவிர்க்கலாம். இல்ல ரொம்ப விளையாட்டுத்தனமா இல்லையா? அதாவது என்ன வைக்கிறாங்க டிமாண்ட், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை ராஜினாமா செய்ய சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாரு அந்த கரப்பான்பூச்சி ஜனதா தளத்தினுடைய கட்சி தலைவர், இல்ல பிரதமரே ராஜினாமா செய்யணும், வலுக்கட்டாயமா எங்களை அப்புறப்படுத்திருக்காங்க ஜந்தர் மந்தர்ல இருந்து அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு டிமாண்ட். இது என்ன மாதிரியான டிமாண்ட், என்ன மாதிரியான அணுகுமுறை இது? இல்ல, அது பிரதமரை ராஜினாமா செய்யணும்னு சொல்றது ஒன்னும் தவறு இல்லை. ஆனா பிரதமரை ராஜினாமா செய்ய சொன்னாலாவது அமைச்சர் ராஜினாமா செய்வாரா அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இவர் அமைச்சர் ராஜினாமா செய்ய மாட்டேங்கிறாரு, எந்த அதிகாரியும் பொறுப்பேற்கல. இதுக்கு ஒரு லீக்னு வருது, இதை பற்றி என்ன நடந்ததுன்னு ஏதாவது ஒரு செய்தி வந்திருக்கா சொல்லுங்க. நீங்க அதற்கு அடுத்தது ஃபாலோ அப் என்ன, நீட்டு அது பேப்பர் லீக்கு, அதுக்கு அடுத்தது மறுதேர்வு ரிசல்ட், அதோட முடிச்சிடறோம் நம்ம. அதற்கு அடுத்து அதோட ஃபாலோ அப் என்ன நடந்திருக்கு நம்ம ஊடகமா நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கும் தெரியல. ஆக இது தொடர் நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. அடுத்தடுத்து இவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த அரசு செய்து கொண்டே இருக்கிறது. யாருடைய கோரிக்கையையும் இவர்கள் கேட்பதில்லை. அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இந்த போராட்டம் ஒரு எழுச்சியான போராட்டமாக, தன்னெழுச்சியான போராட்டமாக இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்திருக்கிறது அப்படிங்கிறத பாக்குறேன். நீங்க கடந்த காலங்கள்ல கூட சுதந்திர போராட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா காந்திய வழியில் ஒரு வழியில காந்தி போராடி கொண்டிருந்த பொழுது ஒரு பக்கம் நேதாஜி, திலகர் இவர்கள் எல்லாம் ஒரு போராட்டங்களை தீவிரப்படுத்தி நடத்தி கொண்டதையும் பார்த்தோம். அதனால் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடக்கக்கூடாது என்று நினைத்தீங்கன்னா நீங்க முன்கூட்டியே அதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கி அவர்களை சமாதானப்படுத்திட வேண்டும். அவர்களுடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்க வேண்டும். எதற்குமே தயாராக இல்லை என்று சொன்னால் இது மாதிரி போராட்டங்களை நீங்கள் சந்தித்துதான் ஆக வேண்டும். சார், இப்போ என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, சோனம் வாங்சுங்கிற நபரே ஒரு அந்நிய கைக்கூலிதான். அவர் லடாக்ல கடந்த ஆண்டு எப்படி நேபாள், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ்ல ஜென்சி புரட்சி ஏற்பட்டுச்சோ அது போல இங்கேயும் ஜென்சி புரட்சி ஏற்படணும்னு பேசினவரு. அப்போ தேச பாதுகாப்பு தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் கடந்த ஆண்டு இதே சோனம் வாங்சுங் அவர்கள். இப்போ அவர் போராட்டம் பண்றாரு. இந்த போராட்டத்துக்கு காங்கிரஸும் ஆதரவு தெரிவிக்குது, தங்களோட மாரல் சப்போர்ட்டை கொடுக்குது. ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிக்கிறாரு. அவரோட கைதுக்கெல்லாம் அவருடைய அந்த உண்ணாவிரதத்தை முறிச்சுக்கு வலுக்கட்டாயமா கொண்டு போனதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் கண்டிக்கிறாரு. அப்போ ராகுல் காந்திக்கும் இதுல ஒரு பின்னணி இருக்கு. ராகுல் காந்தி இதே டோன்லயே பேசியிருக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த ஹெச் ஃபைல்ஸ் சொல்லி ஹைட்ரஜன் பாம்பு ஒன்று சொன்னார் ராகுல் காந்தி அவர்கள். ஹரியானால ஏற்பட்ட அந்த ஒரு மால் பிராக்டிஸ் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல. அப்போ என்ன ஒரு பதிவு ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் அந்த ரிவீல் பண்ணதுக்கு அப்புறம் ஜென்சி ஆஃப் அவர் நேஷன் அந்த மாதிரி ஒரு 2-3 வரியை போட்டாரு. யாரெல்லாம் இளைஞர்களா இருக்காங்களோ இந்த நாட்டை காப்பாற்றுவார்கள், they save our nation, I stand with them அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ இவரும் அப்பட்டமா இந்த ஜென்சி புரட்சிங்கிற ஒரு கால் தான் கொடுக்குறாரு, ப்ரோவோக் பண்றாரு. அப்ப ராகுலுக்கும் சோனம் வாங்சுவும் ஒரு அந்நிய கைக்கூலி அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அது சொல்லலைன்னாதான், இந்த மாதிரி சொல்லலைன்னாதான் நீங்க ஆச்சரியப்படணும். இவர்கள் யார் போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே இது மாதிரி அவர்களோட சேர்த்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மறுப்பதற்கு இல்லை. ஆனா இந்த வான்சுக் இப்பதான் உண்ணாவிரதம் இருக்காரு. ஆனா காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது முன்பே இந்த நடவடிக்கையை, இந்த போராட்டங்களை துவக்கி நடத்திட்டு இருக்காங்க. அதுல இவர் ஆதரவு தெரிவிச்சு ஒரு போராட்டம் நடத்துறாரு, அவ்வளவுதான். அவர் முன்னின்று இதை பண்ணல. இன்னைக்கு அவர் கூட இன்றைக்கு இதுல ஹாஸ்பிட்டல்ல, அதாவது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு அவருடைய உண்ணாவிரதத்தை கூட முடித்து கொண்டதாக ஒரு தகவல் வந்துச்சு. ஆனா இவங்க போராட்டத்தை நிறுத்தலையே. அதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்னை பொறுத்தவரை. அவர்கள் நான் இப்ப ஒரு கட்சி தலைவர்களா போய் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி அவர் அவரே தன்னை வருத்தி கொண்டு உண்ணாவிரதத்தை இருக்கிறார், ஆதரவு தெரிவிக்கிறார், அவ்வளவுதான். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. இவர்கள் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு எப்படியாவது இவர்கள் மீது ஒரு அந்நிய கைக்கூலிகள், தேச விரோதிகள் இப்படின்னு முத்திரை குத்தி அவர்களை அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு இந்த அரசு முயற்சிக்கிறது. இது மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் சொன்னேன். அது மாதிரி
அக்னிவீர் போராட்டம் பொழுது கூட தமிழ் இந்த வட இந்தியாவுக்குள்ள பொதித்து இளைஞர்கள் எல்லாம் போராடினாங்க. அதை கூட இவர்கள் ஒடுக்கினார்கள். இவர்கள் வந்து இராணுவத்தையும் காவல்துறையையும் வைத்து ஒடுக்கினார்கள். அதே மாதிரி இதையும் ஒடுக்கி விடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இது 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 அப்படி ஒடுக்க முடியாத ஒரு போராட்டமாக வளரும்ன்றதுதான் நான் பாக்குறத பொறுத்து கணிக்கிறேன். சார், இப்போ ராகுல் காந்தியும் வந்து ஒரு இளைஞர்களை வந்து தூண்டி விடுறாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது. அவர் எப்பவுமே ப்ரோவோக்கிங் ஸ்ட்ராட்டஜியை தான் முன்னெடுக்கிறாரு. அவர் வந்து இளைஞர்களையும் மக்களையும் நல்வழிப்படுத்த மாட்டேங்கிறாரு, இப்படி அரசுக்கு எதிராக உசுப்பேத்தி விட்டுறாரு, தூண்டி விட்டுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்ப என்ன பேசியிருக்கிறாரு இந்த டெல்லியில நடந்திருக்கக்கூடிய இந்த பார்லிமெண்ட் முற்றுகை சம்பந்தமா? இந்த காலம் என்பது 56 வயதினுடைய இளைஞர்களுடைய காலம் அல்ல. அதாவது 56 வயது இளைஞர்னு யார சொல்றாருன்னா திரு மோடிஜி. அவர் 56 இன்ச்சுன்னு சொன்னார் இல்லையா? அந்த 56 இன்ச்சு வயதினுடைய இளைஞர்களுடைய காலம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. என்ன அவர் வந்து கன்வே பண்ண நினைக்கிறாரு திரு ராகுல் காந்தி? அதுக்குதான் மோடி அவர்கள் கூட ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த ட்வீட்டுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு வெளியில. இந்த இது வந்து தனியார் ராக்கெட் விண்வெளியில் செலுத்தப்பட்டது குறித்து ஒரு பேசுறாரு. அவர் பெரிய சாதனை படைத்திருக்கிறது. அந்த விஞ்ஞானிகளுடைய சராசரி வயது 28, 56 வயது உள்ள இளைஞர்கள் கிடையாதுன்னு சொல்லி மோடி சொல்லியிருக்காரு. ஆக இவர்கள் வந்து மோடி அவர்கள் வந்து தன்னை ஒரு பெரிய ஜாம்பவானாக, அதான் சொன்னேன், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி தனியார் ராக்கெட்டு விண்வெளியில் விடப்பட்டிருக்கிறது, அது விஞ்ஞானிகளுடைய சாதனை, அது வந்து தன்னுடைய சாதனையாக பேசுவது, வெளியில் பேசுவது. ஆனால் ஒரு பேப்பர் லீக்கையோ அல்லது மற்றவற்றையோ பத்தி வெளியில் பேசுவதில்லை. இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து எல்லா தரப்பு, இன்னைக்கு இதை மட்டும் சொல்லல, ஜென்சி மட்டும் பத்தி மட்டும் பேசல ராகுல் காந்தி, எல்லா தரப்பு மக்களை பற்றியும் பேசிட்டு இருக்காரு. ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் இதா இருக்கட்டும், ஒரு செக்டாரா இருக்கட்டும், ஒரு மெக்கானிக் செக்டாரா இருக்கட்டும், அல்லது டப்பாவாலாவை போய் பார்த்ததா இருக்கட்டும் பாம்பேல, அது மாதிரி எல்லா தரப்பு மக்களையும் சந்தித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரை ஒரு நடைப்பயணமாக சென்று மக்களை சந்தித்த தலைவர் இப்போது இருக்கின்ற தலைவர்களில் இந்தியாவில் யாருமே இல்லை, நான் எழுதி தர முடியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக மக்களோடு மக்கள் பிரச்சனைகளை அணுகி அதற்கு என்ன தீர்வு, என்ன செய்யலாம், அதை பாராளுமன்றத்தில் எழுப்பலாம். அவர் வந்து ஒரு பாராளுமன்ற தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர், எதிர்கட்சி தலைவர். அந்த அடிப்படையில் நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பேசுவது என்பது அவருக்கு ஒரு தலையாய கடமை. நீங்க பாராளுமன்றத்துல பேச விட மாட்டேன்றீங்க, பேசுவதற்கான அனுமதி கிடையாது, எந்த பொருள் பற்றியும் விவாதத்திற்கு அனுமதி கிடையாது. அப்படிங்கிறப்ப இவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கார். ஒவ்வொரு இடத்துலையும் நேர்ல போய் பார்த்து பேசி அந்த பிரச்சனைகளை ட்விட்டர் மூலமாகவோ சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ வெளிப்படுத்துகிறார். அதன் மூலம் மக்களுக்கு சென்றடையுது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவது கூட ஒரு கடமைதான், ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருடைய கடமை. அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அதை எப்படி வேண்டுமானாலும் அவர் விமர்சித்துட்டு போய்விட்டோம். அவர் மோடி அவர்கள் விமர்சிக்காத எதிர்கட்சி தலைவர் யாருமே கிடையாது. இப்ப அவரோட இருக்கிற பல தலைவர்களையே விமர்சிச்சிருக்காரு. இவர்ல இருந்து அஜித் பவார்ல இருந்து மற்றவர்கள் எல்லாம் விமர்சிக்காத விமர்சனம் கிடையாது, அவர் விமர்சிக்காதது கிடையாது. அதனால அவர்களோடு சேர்ந்தால் அந்த விமர்சனம் கட்டாயிடும். அதனால விமர்சிக்காதது கிடையாது, அதை பற்றி கவலைப்படவில்லை. காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் தொடர்ந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடுவோம், அந்த இதுல எந்த விதமான தொய்வும் இருக்காது என்பதுதான் ராகுல் காந்தியோட கருத்துக்கள் ஒவ்வொன்றும் வெளிப்படுத்துகின்றன. சரி, இப்போ இந்த கோணம், இந்த போராட்டத்தினோட கோணம் எந்த திசையில போய்கிட்டு இருக்குன்னு நீங்க கருதுறீங்க? நாடாளுமன்ற வளாகத்துக்கு வரைக்கும் வந்துட்டாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா தான் இருந்துச்சு டெல்லி தலைநகர். கடைசியா நம்ம போராட்டம்னு பார்த்தோம்னா நீங்க சொன்ன ஃபார்ம் பில்லு, அதுக்கப்புறம் பல போராட்டங்கள் நடந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு வந்து தொடர் போராட்டமா, இளைஞர்களோட போராட்டமா நம்ம வந்து பெரிதா பார்க்கல. இப்ப இந்த போராட்டத்தினோட கோணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ராஜினாமா செய்யாத வரைக்கும் இவங்க ஓய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கருதுறீங்களா? காங்கிரஸ் கட்சி இது எப்படி அணுகுது? உண்மைதான். இதுல பாஜக வந்து இதையெல்லாம் ஒரு கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வந்து ஒரு அமைச்சர் ராஜினாமா செஞ்சா அது தோல்வி அப்படிங்கிறதா கௌரவ பிரச்சனையா எடுத்துக்கூடாது. இன்றைக்கு அந்த காலகட்டங்கள்ல நாமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அரியலூர்ல ஒரு விபத்து நடந்ததுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர், ரயில் விபத்து நடந்ததுக்கு சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்த லால்பகதூர் சாஸ்திரி, அரியலூர் அழகேசன் ஒரு துணை ரயில்வே அமைச்சர், இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் ரயில் விபத்துக்கும் என்ன சம்பந்தம்? எங்கேயோ நடந்த அரியலூர்ல நடந்த விபத்துக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? கிடையாது. ஆனாலும் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பல முன்னுதாரணங்களை சொல்ல முடியும் என்னால. ஆனா அது மாதிரி இவர்கள்ட்ட எதிர்பார்க்க முடியாது என்றால் கூட இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்க ஒரு லீக் நடக்கல, நீங்க பல சம்பவங்கள், குளறுபடிகள் நடந்திருக்கு. நீட் தேர்வே வேண்டாம் என்பதுதான் தமிழ்நாட்டோட முடிவு, அது வேறு, அது ஒரு பக்கம். ஆனால் நீட் தேர்விலும் ஒரு முறையாக ஒரு தேர்வை கூட நடத்த முடியாத அளவிற்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு துறை இருக்கு, டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா அதோட தோல்வியை அந்த அமைச்சர் பொறுப்பேற்றுக்கணுமா வேண்டாமா?
அதை செய்யாத அமைச்சர் ரிசைன் பண்ணணுமா வேண்டாமா? அதைத்தான் இவர்கள் கோருகிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி கடந்த முறை ஃபார்ம் பில், விவசாயிகள் போராட்டம், அது மாதிரி பல போராட்டங்கள். நீங்க 80s எல்லாம் பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் திகாயத்னு விவசாய சங்க தலைவர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து டிராக்டர் பேரணி வந்து டெல்லியை வந்து முற்றுகையிட்டார் அப்படின்லாம் பார்த்திருக்கோம். அப்போ பாத்தீங்கன்னா டெல்லியே ஸ்தம்பிச்சிருக்கு. ஃபுல் டிராக்டர் எடுத்துட்டு வந்து டெல்லியை முற்றுகையிட்டதெல்லாம் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அப்பொழுது நடந்ததெல்லாம் ஒரு ஒரு செக்டர், ஒரு விவசாயிகளோ அல்லது வேற யாராவது ஒரு பண்ணும்போது அந்த ஏஜ் குரூப்பே டிஃபர் ஆகும். ஆனால் இப்பொழுது பண்ணுவது எல்லாமே வந்து ஒரு இளைஞர்கள் குரூப், இளைஞர்கள் அப்படிங்கிறப்ப அவர்களுடைய போராட்டம் என்பது கொஞ்சம் அதிகப்படியான அளவுல இருக்கும், உணர்ச்சி பூர்வமானதாக இருக்கும். அவர்களை நீங்க ஒடுக்க முயற்சி செய்தால் அதனுடைய விளைவு வந்து கடுமையா இருக்கும், அதனுடைய பாதிப்பும் கடுமையா இருக்கும். எனவே இதை வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக அரசு எடுத்துக்கொள்ளாமல் இதனை சார்ட் அவுட் பண்ணி யாராவது இது என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதுதான் ஒரு புத்திசாலித்தனமான மக்களை காக்கின்ற அரசாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.